அம்மா ஹலோ ஹலோ அம்மா டிவி ஒலிம குறைங்க ஹலோ அம்மா. யாருக்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியலையே. ஆளே ஒரு டைப்பா இருக்கான். ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா? கேட்போம். சொல்லுங்க. பாப்பா முதல் போன் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப போன் வச்சுட்ட ஏன்? அம்மா நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியேறதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இங்கிருந்து நான் கூட்டிட்டு போறேன். மலேசியால எங்க போறதா இருந்தாலும் மேப்பே இல்லாம போறது தாங்க நான் ஸ்பெஷலிஸ்டே. ஒரு தலைக்கு 2 கண்ணாடி போட்டிருக்கீங்களா, அதுலயே தெரியுது. இப்போலாம் மூஞ்சி முன்னாடி பேசனோட முதுகு பின்னாடி பேச வந்து அதிகமா இருக்கு. அதான் பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சா. இப்போ முன்னாடி எது பின்னாடி எதுன்னு அவனே தெரியாம கான்ஃபியூஸ் ஆயிருவான்ல. ஓ நல்ல பதில். நீ என்ன இன்னமும் பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கல? இல்ல. நீங்க எங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பொருளை திருடிட்டேன். ஐயோ, அதான் போலீஸ் என்ன பிடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் இங்க தலைமறைவா ஒளிஞ்சிருக்கேன். எத்தனை நாள் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்க? சுமார் ஒரு 7 வருஷம். 7 வருஷமா? ஒருவேளை போலீஸ் உங்களுக்கு பிடிச்சா எத்தனை நாள் ஜெயில போடுவாங்க? ஒரு 4-5 நாள். ஓ, நீ இன்னமும் பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கல? வாழ்க்கை எதுவுமே ஒழுங்கா இருக்க. ஐயோ என்னம்மா, மே 1 அம்மாக்கு லீவு. அம்மா சிங்கப்பூர்ல இருந்து ஜேபி வரலான்னு இருக்கேன். எதுக்கு? ஈசிஆர் கார்னிவல் 1 மேல இருந்து 4 மே வரைக்கும் டங்காபே கன்வென்ஷன் சென்டர் ஜேபில நடக்க போகுது. ஹலோ, லைன்ல இருக்கியாமா? கடைசியா கேரளா நடந்த ஈசிஆர் கார்னிவலுக்கு பெரியமா போயிருந்தாங்க. அங்க சாப்பாடு துணிமணி என்னென்னமோ இருந்துச்சான். அதான் கொஞ்சம் காசா? சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு நம்ம கிட்ட காசு. நான் இல்லனா காசு கூட மதிக்காது. வா போலாம். இவன் ஒருத்தன் வளரிக்கிட்ட. நம்ம வெளியே போறதுக்கான பாதை வந்தாச்சு. என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, நீ இன்னமும் பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ 2 கண்ணாடி போட்டிருந்தா நான் உன்னை நம்பட்டேன் பத்தியா? அதான்டா ஏன் ஃபால்ட்டு.